தைப்பூசத்தில் 12 ராசிக்காரர்களும் முருகனை எப்படி வழிபட வேண்டும்? மேஷ ராசி. எனக்கு அன்பார்ந்த மேஷ ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாகத்தில் பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இடம், நிலம் தொடர்பான சிக்கல்களும் பத்திரப்பதிவு செய்வதிலும் அல்லது வாகனங்களில் சிக்கல்களும் ஏற்படலாம். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வர உங்களுடைய எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். ரிஷப ராசி. ரிஷப ராசி வாசகர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பூச நட்சத்திரம் உள்ளது. வெற்றி ஸ்தானத்தில் பௌர்ணமியுடன் கூடிய பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது உங்களுடைய தைரியத்தால் எதிரிகள் அழிந்து போவார்கள். நீங்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு கோவில்களுக்கும் செல்லலாம். இல்லாவிட்டால் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் இருந்தபடியே லாம். இப்படி செய்து வர முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து வெற்றி மேல் வெற்றி கிட்டும். மிதுன ராசி. மிதுன ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பூச நட்சத்திரத்தின் சந்திரன் பயணிக்கும் பொழுது நீங்கள் பேசும்போது எதிரிகள் அடங்குவார்கள். உங்கள் வாக்கிற்கு உங்கள் சொல்லிற்கு எதிரிகள் கட்டுப்படுவார். 10 பேர் கூடி இருக்கும் பஞ்சாயத்தில் உங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். உங்களுடைய சத்தத்துக்கு எதிரிகள் அஞ்சி நடுங்குவார்கள். முருகப்பெருமானை மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். கடக ராசி. கடக ராசி வாசிப்பதற்கு உங்களுடைய ராசியிலேயே பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். உங்களுடைய பெயரை சொன்னாலே எதிரிகள் நடுங்குமானதுக்கு சக்தி படைத்தவர்கள் நீங்கள். ஒரு எதிரியை எப்படி உயர்த்த வேண்டும், எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். நீங்கள் எழுந்து போய் தான் எதிரியை துவம்சம் செய்ய வேண்டும் என்று இல்லை. இயற்கையாகவே எதிரி அழிய வேண்டும் என்று மனதில் நினைத்தாலே இனி அழிந்து போவார். முருகப்பெருமானின் மனமுருகி தைப்பூச தினத்தை பிரார்த்தனை செய்து வந்தால் எதிரிகள் அழிந்து நன்மை பிறக்கும். சிம்ம ராசி. சிம்மராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். 12ஆம் வீடு என்பது பிரச்சனைகளை சமாதானமாக தீர்த்து கொள்ளக்கூடிய இடம். 6ஆம் இடம் எதிரி என்றால் 12ஆம் இடம் எதிரி நிவர்த்தி ஸ்தானம். இயற்கையாகவே எதிரிகள் உங்கள் முன்பாக வருவதற்கு பயப்படுவார்கள். உங்களுக்கு பின்னாலிருந்து சதி செய்வார்களே தவிர எதிரிகளால் உங்களிடத்தில் நேரடியாக மோத முடியாது. உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் தைப்பூச தினத்தன்று கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் செல்வம் பெருகட்டும். கன்னி ராசி. கன்னி ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். பூச நட்சத்திரம் இருக்கும் வீடு லாபாதிபதி வீடு இருப்பதால் உங்களுடைய செல்வ செல்வாக்கை பார்த்து எதிரிகள் பக்கத்தில் கூட வர மாட்டார்கள். ஒருவேளை எதிரிகள் உங்கள் பின்னால் இருந்து சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சியை நீங்கள் முறியடிப்பீர்கள். இந்த தைப்பூச தினத்தன்று முருக பெருமானுடைய கோவிலுக்கு சென்று பக்தியுடன் அவரை வணங்கி வர உங்களுடைய எதிரிகள் அழிவார்கள். துலாம் ராசி. துலாம் ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். தொழில் நடக்கும் இடம் தொழிற்ஸ்தானத்தில் அல்லது உடன் வேலை பார்க்கும் நபர்கள் என்று தொழில் ரீதியாக போட்டிகள் பொறாமைகளும் உங்களுக்கு நிறைந்து இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெற்றி நடை தான் போடுவீர்கள். இந்த தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானை மனதுருகி நீங்கள் வணங்கி வர உங்களுடைய தொழில் ரீதியான எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். விருச்சிக ராசி.
விருச்சிக ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பட்சத்தில் எதிரிகளை உங்களுக்கு பிற்காலத்தில் நண்பர்கள் ஆவார்கள். தலைவனே நண்பனான கதை உங்களுடைய கதை தான். எதிரிக்கும் நன்மை செய்யக்கூடியவராக திகழ்ந்த உங்களுடைய ராசிக்கு தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானை மனதுருகி நீங்கள் வேண்டி வர எதிரிகள் விரைவில் நண்பர்களாக மாறுவார்கள். தனுசு ராசி. தனுசு ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவத்தில் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் இருப்பார்களே தவிர நேராக வந்து உங்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இருக்காது. உங்களுக்கு முன்னால் நின்று பேசக்கூடிய தைரியம் கூட எதிரிகளுக்கு இருக்காது. இப்படிப்பட்ட மறைமுக எதிரிகளை நீங்கள் சுலபமாக கண்டுபிடித்து அவர்களை துவம்சம் செய்வீர்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி. மகர ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். கூட்டு முயற்சியில் தொழில் தொடங்குவது, நண்பர்களை நம்பி ஏமாறுவது, நண்பர்களே பிற்காலத்தில் எதிரியாக மாறுவது போன்ற சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம். கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வர இப்படியான சிக்கல்களில் இருந்து இந்த சுலபமாக விடுபடலாம். உங்களுடைய நண்பர் வட்டத்துக்குள் ஒருவரை அனுமதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு முறைக்கு 1000 முறை அந்த அனுமதிக்கப்பட போகின்ற நண்பரை குறித்து ஆராய்ச்சி செய்து பின்பாக நீங்கள் நண்பராக மாற வேண்டும். கும்ப ராசி. கும்ப ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்கிறார். அப்படி என்றால் 6ஆம் வீடு எதிரிகள் ஸ்தானம் அல்லவா? எதிரிகள் உங்களுக்கு வலுவான எதிரிகளாக இல்லாமல் சற்று உங்களை விட வீரம் குறைந்த எதிரிகளாகவே தான் இருப்பார்கள். காரணம், சந்திரன் ஆரம்பிக்கும் ஆட்சி பெறுகிறார். அதுவும் பூச நட்சத்திரத்தில். எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் உங்களுடைய ராசி சனியின் ராசி என்பதால் அந்த எதிரிகள் பிற்காலத்தில் உங்களுக்கே உதவ முன்வருவார்கள். எதிரிகளையும் கை கொடுத்து நண்பர்களாக மாற்றுவதில் உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. மீன ராசி. மீன ராசி வாசகர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்கிறார். எதிரிகள் உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டாலே அந்த திட்டம் தவிடுபொடி ஆகிவிடும். உங்களுக்கு பின்னால் நடக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை திரை போட்டு காண்பிப்பது போல பட்டவர்த்தனமாக உங்கள் கண் முன்னே தெரிந்து நேரடியாக உங்களை எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் மறைமுகமாக இருந்து எதிரிகள் உங்களை உயர்த்த நினைத்தாலும் உங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி.